நிச்சயதார்த்த சடங்குகள் ஒரு வழியாக முடிவுக்கு வந்தன. மண்டபம் முழுவதும் மங்கள இசை முழங்க, உறவினர்களின் வாழ்த்து சத்தமும் கேலி பேச்சுகளும் நிறைந்திருந்தன. ஆனால் அந்த ஆடம்பரமான அலங்காரங்களுக்கு பின்னால் ஒரு பெரும் சதிவலை பின்னப்பட்டிருப்பதை யாரும் உணரவில்லை. வசந்த் கடைசி முயற்சியாக அகிலாவிடம் மீண்டும் பேசினான். அகிலா, எனக்கு உன்னை நிஜமாவே பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையும் மறந்துடு. பழி வாங்கணும்னு எண்ணத்தை மொத்தமாக விட்டுடு. நம்ம சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை வாழலாம், ப்ளீஸ். அகிலா அவனிடம், என்னோட சந்தோஷத்தை விட என் அண்ணனோட சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்பு மட்டும் சிரிச்சா. அப்போ அங்கே இருந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், போதும் போதும், பேசுனதெல்லாம் போதும், இனி லைஃப் லாங் பேசிட்டே தான் இருக்க போறீங்க, இப்போ பசிக்குது, சாப்பிட போகலாம் என்று கிண்டல் அடித்தார்கள். மணமக்களான வசந்தும் அகிலாவும் ஒரு நீண்ட மேசையின் நடுவில் அமர வைக்கப்பட்டார்கள். அவர்களை சுற்றி நண்பர்கள் கூட்டம் மொய்த்து கொண்டது. என்ன வசந்த், ஒருத்தருக்கொருத்தர் ஊட்டி விடுங்கப்பா, அப்பதானே காதல் இன்னும் அதிகமாகும் என்று நண்பர்கள் சிரித்து கொண்டே வற்புறுத்தினர். வசந்தின் முகம் செதுக்கி வைத்த கல்லை போல இறுகி போயிருந்தது. தன் காதலியே தன் குடும்பத்தை வேறறுக்க வந்தவள் என்று தெரிந்த பிறகு அவனது கை எப்படி உணவை எடுக்கும்? எல்லா உண்மையும் தெரிஞ்ச பிறகும் மன்னிச்சு ஏத்துக்க தயாராக இருக்கிற அவனை ஒரு மனுஷனா கூட மதிக்காதவளுக்கு எப்படி சாப்பாடு ஊட்டிவிட தோணும்? நண்பர்களின் நச்சரிப்பு தாழாமல் ஒரு வாய் சோற்றை எடுத்து அகிலாவின் வாயில் ஊட்டினான். அவனது கைகள் நடுங்கின. அது அன்பால் அல்ல, ஆத்திரத்தால். அகிலாவோ எதையோ சாதித்துவிட்ட திமிருடன் அந்த சோற்றை மென்று விழுங்கிவிட்டு பதிலுக்கு ஒரு வாய் சோற்றை எடுத்து வசந்தின் வாயில் ஊட்டினாள். அவளது உதடுகளில் ஒரு வஞ்சகமான புன்னகை தவழ்ந்தது. அருகில் அமர்ந்திருந்த வர்ஷினிக்கு தொண்டை அடைத்தது. தன் மகன் மகிழை தன் மடியில் அமர வைத்து கொண்டு எதையோ பறிகொடுத்தவள் போல அமர்ந்திருந்தாள். வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் என்று தெரியும். ஆனால் இப்படி அவளது வாழ்க்கையே பிரச்சனையாக மாறும் நாள் வரும் என்று அவள் ஒருபோதும் நினைத்து பார்த்ததில்லை. அகிலா அந்த வீட்டிற்கு மருமகளாக வருவதற்கு முன்பே வர்ஷினியை போதும் போதும் என்ற அளவிற்கு ஆக்கிவிட்டாள். நாளை மருமகளாக வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்கப் போகிறாள். அதுவும் பிரச்சனையை உருவாக்க. அவளை பழி வாங்குவதற்கென்றே அடியெடுத்து வைக்கப் போகிறாள். வர்ஷினிக்கு கண்களில் கண்ணீர் முட்டிக்கொண்டு நின்றது. ஆகாஷிடம் நடந்த அனைத்தையும் சொல்லிவிட்டாள். ஆனால் வீட்டிலுள்ளவர்களுக்கு ஏதாவது தெரிந்தால் என்ன நடக்கும் என்று அவளால் நினைத்து பார்க்கவே முடியவில்லை. ஆகாஷின் அம்மாவும் அப்பாவும் ஏதாவது வார்த்தை சொன்னால் ஆகாஷ் அப்படியே அடிபணிந்து விடுவான் என்பது அவளுக்கு நன்றாகவே தெரியும். அதனால் அவளது பயம் அவளது நெஞ்சை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து கொண்டிருந்தது. ஆகாஷின் பார்வையோ உணவின் மீது இல்லை. அவன் ஒவ்வொரு வினாடியும் மண்டபத்தில் நடமாடும் நபர்களை ஒரு வேட்டை நாயைப் போல கண்காணித்து கொண்டிருந்தான். அவனது உள்ளுணர்வு ஏதோ ஆபத்து இருக்கிறது என்று எச்சரித்து கொண்டே இருந்தது. அவனது நினைவுகள் பின்னோக்கி சுழன்றது. விக்கியும் ஆகாஷும் நெருங்கிய நண்பர்கள். விக்கிக்கு ஒரே ஒரு தம்பி உண்டு. அவன் நன்றாக வேலை செய்து குடும்பத்தை கவனித்துக் கொள்பவன். அவன் மிகவும் நல்லவன்தான். ஆனால் சேர்க்கை சரியில்லை. கெட்ட நண்பர்களின் சகவாசத்தால் வாழ்க்கையை சீரழித்து கொண்டான். போதை பழக்கத்திற்கு அடிமையானவன் ஒரு நாள் ஒரு பள்ளி மாணவனுக்கு போதை மருந்து கொடுக்கும்போது கையும் களவுமாக பிடிபட்டான். ஆகாஷ் கடமை தவறாதவன். உறவுகளை விட கடமைக்கு மதிப்பு கொடுப்பவன். எனவே தன் நண்பனின் தம்பி என்றும் பார்க்காமல் அவனை கைது செய்தான். விக்கி ஆகாஷிடம் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தான். ஆனால் பயனில்லை. வேறு ஒரு தெரிந்த அதிகாரியிடம் பேசி பார்த்தான். அந்த அதிகாரி ஆகாஷ் இருக்கும் வரைக்கும் பிரச்சனைதான், அவனை எதுவும் பண்ண முடியாது என்று சொல்லிவிட்டார். அன்று முதல் எப்படியாவது ஆகாஷை பழி தீர்க்க வேண்டும், அவனை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்ற வெறியோடு விக்கி அலைந்து கொண்டிருக்கிறான். இந்த விஷயமே ஆனிவர்சரி அன்றைக்கு நடந்த பிரச்சனை மூலமாகத்தான் ஆகாஷுக்கு தெரிய வந்தது. அதுவரை அவன் விக்கியோடு நட்பு உறவில்தான் இருந்தான். தனது நண்பன் தனது கடமை உணர்வை புரிந்து கொள்வான் என்று நினைத்தான். ஆனால் எதிரியாக மாறி தன்னை பழிதீர்க்க வருவான் என்று அவன் நினைக்கவே இல்லை. ஆகாஷுக்கும் வர்ஷினிக்கும் ஒரு வாய் உணவு கூட இறங்கவில்லை. கடமைக்கு ஏதோ 1-2 வாய் உண்டார்கள். சாப்பிட்டு முடித்ததும் அனைவரும் தத்தமது அறைகளுக்கு சென்றனர். மேல் மாடியில் ஒரு மறைவான இடத்தில் அஸ்வினும் அகிலாவும் நின்று ரகசியமாக பேசிக் கொண்டிருந்தனர். அவர்களின் கண்களில் ஒரு வெற்றி மின்னியது. ஆகாஷ் மண்டபத்திற்கு வெளியே வந்தான். குளிர்ந்த காற்று வீசினாலும் அவனது மனம் அனலாக கொதித்தது. யாருக்கோ ஃபோன் செய்து அவசரமாக பேசிவிட்டு திரும்பும்போது அங்கிருந்த ஒரு பெரிய மரத்தடியில் ஒரு சிறிய பிளாஸ்டிக் கவர் கிடப்பதை கண்டான். குனிந்து அதை எடுத்து பார்த்தபோது அவனது இதயம் ஒரு நிமிடம் நின்று துடித்தது. அது ஒரு வெளிநாட்டு பிராண்ட் பாக்கு கவர்.
அவனுக்கு நன்றாக தெரியும் அந்த விக்கி இந்த பாக்கைத்தான் எப்போதும் பயன்படுத்துவான். அப்படின்னா விக்கி இங்கே வந்திருக்கானா? அப்போ நான் பார்த்தது விக்கி தானா? அவன் மண்டபத்தில் தான் இருக்கானா? ஆகாஷின் மூளை மின்னல் வேகத்தில் வேலை செய்தது. அப்போது 2 நபர்கள் பைக்கில் மண்டப வாசலுக்கு வந்தனர். அவர்கள் ஆகாஷின் ரகசிய குழுவை சேர்ந்த நண்பர்கள். ஆகாஷ் அந்த பாக்கு கவரை காட்டி அவர்களிடம் மிக தீவிரமாக விவாதித்து கொண்டிருந்தான். ஜன்னல் வழியாக இதை பார்த்து கொண்டிருந்த வர்ஷினிக்கு தாளவில்லை. அவள் மகிழை தூக்கி கொண்டு கீழே இறங்கி வந்தாள். ஆகாஷின் அருகில் சென்று, யார் அவங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க என்று கேட்டாள். இவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் வர்ஷு, விசேஷத்துக்கு வந்திருக்காங்க என்று ஆகாஷ் சமாளித்தான். அப்போ கையில் என்ன கவர் வச்சிருக்கீங்க என்று வர்ஷினி கேட்டபோது, இதுவா, இது ஒன்றும் இல்லை, சும்மா ஏதோ கீழே கிடந்து என்னன்னு பார்த்துட்டு இருந்தேன் என்று கூறிவிட்டு அதை தனது பாக்கெட்டில் மறைத்து கொண்டிருந்தான். மேலே நின்றிருந்த அஸ்வினும் அகிலாவும் இந்த தவிப்பை பார்த்து சிரித்து கொண்டிருந்தனர். அந்த சமயம் ஆகாஷின் அப்பா அங்கே வந்து, டே ஆகாஷ், நாளைக்கு கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்சம் பொருட்கள் வாங்க வேண்டியிருக்கு, இந்த லிஸ்ட் போய் வாங்கிட்டு வந்துடு என்று கூறி ஒரு காகிதத்தை கொடுத்தார். ஆகாஷ் வர்ஷினியின் முகத்தை பார்த்து, வர்ஷு, நீ போய் அறைக்குள்ளே இரு, நான் சீக்கிரம் வந்துடுறேன், தேவையில்லாமல் வெளியே வராத என்று கூறிக்கொண்டு பைக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். ஆகாஷ் சென்ற பிறகு வர்ஷினி ஒருவித பயத்துடன் மகிழை தூக்கி கொண்டு தன் அறைக்கு சென்றாள். அறைக்கதவை திறந்து உள்ளே நுழைந்த அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. கட்டில் மீது அஸ்வின் ஒய்யாரமாக அமர்ந்திருந்தான். அவன் முகத்தில் ஒரு புன்னகை. நீ 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 எப்படி இங்கே வந்த? வெளியே போ என்று கூறினாள் வர்ஷினி. அவன் சிரித்து கொண்டே அமர்ந்திருந்தான். வர்ஷினி வெளியே ஓட முயல அஸ்வின் ஒரே பாய்ச்சலில் வந்து அவளது கையை பிடித்து இழுத்து கதவை தாளிட்டான். டே பொறுக்கி, உனக்கு என்னடா வேணும்? இப்போவே கத்தி எல்லாரையும் கூட்டிடுவேன், மரியாதையா கதவை திற என்று வர்ஷினி ஆவேசமாக சீறினாள். அஸ்வின் எதற்கும் அசையவில்லை. வர்ஷினியின் கையில் இருந்த மகன் மகிழை வலுக்கட்டாயமாக பிடுங்கி கட்டிலின் மீது அமர வைத்தான். மகிழ் எதுவும் தெரியாமல் அமைதியாக விளையாடத் தொடங்கினான். அஸ்வின் மெதுவாக வர்ஷினியின் அருகில் வந்தான். அவளது பயத்தை அவன் ரசித்தான். அவளை நெருங்கியவன் அவன் பார்வைகளை அவள் உடலின் அங்கங்களில் பரவவிட்டான். திடீரென்று அவள் இடுப்பில் கை வைக்க வர்ஷினிக்கு அருவருப்பில் உடல் கூசியது. ஆத்திரத்தில் அவன் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டாள். அஸ்வின் மெதுவாக சிரித்தான். நீ அடிச்சது எனக்கு வலிக்கல வர்ஷு, ரொம்ப சுகமா இருக்கு, உன் கைப்பட்டாலே அது எனக்கு இன்பம்தான், இன்னொரு முறை அடிக்கிறியா என்று கேட்டுக்கொண்டே மீண்டும் அவளை நெருங்கினான். நீ எல்லாம் மனுஷனாடா, உன் தங்கச்சி வாழ்க்கை உன் கையில் இருக்கு, அவளை ஒரு குடும்பத்தில் வாழ வைக்கணும்னு நினைக்காம இப்படி வஞ்சகம் பண்ணுறியே, உனக்கு மனசாட்சியே இல்லையா என்று வர்ஷினி விம்மினாள். நான் மனுஷனே இல்லை வர்ஷு, நான் மிருகம், உன்னை வேட்டையாட காத்திருக்கிற பசி எடுத்த மிருகம் என்று சீறினான் அஸ்வின். வர்ஷு, உனக்கு ஒரு கடைசி வாய்ப்பு தரேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ பண்ண தப்ப இன்னைக்கு ஒரு நாளில் சரி பண்ணிடு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ எனக்கு பொண்டாட்டியாக வாழ்ந்துரு, அப்புறம் நானே எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு போயிடுறேன், உன்னையும் விட்டுடுறேன், உன் குடும்பம் நிம்மதியாக இருக்கும், என்ன டீல் ஓகேவா? வர்ஷினி ஆத்திரத்தில் மீண்டும் அவன் கன்னத்தில் ஓங்கி அறைந்தாள். நாயே என்று துப்பினாள். அஸ்வினின் முகம் சட்டென்று கருத்தது. ஆத்திரத்தில் வர்ஷினியின் செயலை முந்தானியை பிடித்து ஓங்கி இழுத்தான். வர்ஷினி அவனிடம் விடுடா, என்னை விடு என்று கதறிக்கொண்டே அவனிடமிருந்து விடுபட போராடினாள். அவளது ஆடைகள் குலைய அவள் தன் மானத்தை காக்க போராடியது அஸ்வினுக்கு ஒரு வெற்றி களியாட்டமாக இருந்தது. அவன் அவளை கட்டிலில் தள்ளி தன் மேல் உடையை கலற்றத் தொடங்கினான். வர்ஷினி அங்கிருந்து யாராவது காப்பாத்துங்க என்று கத்த ஆரம்பித்தாள். அஸ்வின் அவளது வாயை இறுக்கமாக பொத்திக் கொண்டான். மகிழ் பயத்தில் அம்மா அம்மா என்று கதறி அழ அந்த அறையே நரகமானது. சரியாக அந்த நொடி டப் 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 அறைக்கதவு யாரோ ஒருவரால் மிக வேகமாக தட்டப்பட்டது. மண்டபத்தில் மேள சத்தமும் உறவினர்களின் கேலி பேச்சும் ஒருபுறம் அதிகரித்து கொண்டிருக்க வர்ஷினியின் அறைக்குள் ஒரு நிசப்தமான மரண போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. அஸ்வின் ஒரு மிருகத்தைப் போல வர்ஷினியை நெருங்கிக் கொண்டிருந்த அந்த நொடிகள் அவளுக்கு யுகங்களாக தெரிந்தன. திடீரென்று தட்டப்பட்ட அந்த வேகத்தில் அந்த கதவின் மரம் அப்படியே அதிர்ந்து நிலை குடைந்து ஆடியது. அந்த சத்தத்தில் வர்ஷினிக்கு மூச்சே நின்று விடுவது போன்ற ஒரு உணர்வு. யாரு? ஒரு சத்தமும் இல்லை. கதவு மேலும் வேகமாக தட்டப்பட்டது. அஸ்வின் ஒரு நிமிடம் அப்படியே திடுக்கிட்டு நின்றான். அவனது காமவெறி சட்டென்று பயமாக மாறியது. யாரது இந்த நேரத்தில்?
ஆகாஷ் வெளியே போனதை பார்த்துட்டு தானே நம்ம உள்ள வந்தோம் என்று அவனது கண்கள் அங்கும் இங்கும் அலைபாய்ந்தன. பிடிபட்டால் தனது மொத்த திட்டமும் நாசமாகிவிடும் என்று உணர்ந்தவன் தன் மேல் சட்டையை அவசரமாக இழுத்து போட்டுக்கொண்டு அங்கிருந்த ஒரு பெரிய கதவின் பின்னால் மூச்சை பிடித்து கொண்டு மறைந்து கொண்டான். வர்ஷினி நடுங்கும் கரங்களால் கரைந்து போயிருந்த தன் உடைகளை சரி செய்து கொண்டாள். கண்ணீர் கன்னங்களில் வழிந்து கொண்டிருந்தது. அதை அவசரமாக துடைத்துவிட்டு, யார் அது என்று மெதுவான குரலில் கேட்டாள். அவளது இதயம் கூண்டை விட்டு வெளியே குதிப்பது போல படபடவென்று அடித்து கொண்டது. வெளியே இருந்து அகிலாவின் குரல் கடுமையாக கேட்டது. வர்ஷினி, நான் தான் அகிலா, கதவை திறங்க, சீக்கிரம் திறங்க. வர்ஷினி கதவை திறந்தாள். அகிலா ஒரு புயலை போல உள்ளே புகுந்து கதவை மீண்டும் தோம் என்று சாத்தி தாளிட்டாள். அவளது முகம் கோபத்தில் தக்காளி பழமாய் சிவந்திருந்தது. அகிலா அந்த அறையை ஒரு கழுகு பார்வையால் அளவெடுத்தாள். அண்ணா, அண்ணா, நீ உள்ளதான் ஒளிஞ்சிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும், வெளியே வா என்று அகிலா அதிகாரத்தோடு கத்தினாள். அகிலா என்றாள் வர்ஷினி. நீ வாய மூடு, நான் உங்ககிட்ட ஒன்றும் பேச வரல, நான் என்னோட அண்ணனை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா. அண்ணா, வெளியே வா, நீ இங்கே இருக்கன்னு தெரிஞ்சுதான் நான் உள்ளே வந்தேன், வா வெளியே. மெதுவாக கனவின் பின்னால் இருந்து அஸ்வின் வெளியே வந்தான். அவனது முகத்தில் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லை, மாறாக ஒரு ஏமாற்றம் தெரிந்தது. அகிலா அவனை பார்த்ததும் ஆத்திரத்தில் வெடித்தாள். என்னென்னா பண்ணிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஷே, அப்பவே நினச்சேன் நீ இப்படித்தான் ஏதாவது முட்டாள்தனமாக பண்ணுவன்னு, அதையே பண்ணிட்டியே. எத்தனை வருஷம் பொறுமையாக இருந்த அண்ணா? 10 வருஷமாக தவம் இருந்த உனக்கு இன்னும் ஒரு நாள் பொறுமையாக இருக்க முடியலையா? இதுதான் உன்னோட தேவையாக இருந்திருந்தா இவளை எப்போவோ பழி வாங்கி இருக்கலாமே. நம்ம திட்டம் என்ன? நம்ம வாழ்க்கையை அழைச்சி இவளை அவள் புருஷன் முன்னாடி கேவலப்படுத்தி அவளை அவள் குடும்பத்தில் இருந்து பிரித்து நடுத்தெருவில் நிறுத்தணும் தானே ஆசைப்பட்டோம். அதுக்காகத்தானே இத்தனை நாள் காத்திருந்தோம். அகிலாவின் ஒவ்வொரு வார்த்தையும் வர்ஷினியின் இதயத்தில் அமிலமாக இறங்கியது. அகிலா விடாமல் அஸ்வினை பார்த்து கத்தினாள். இப்படி அவசரப்பட்டா என்ன நடக்கும்னு தெரியுமா அண்ணா? இப்போ நீ பண்ணின வேலை வழியை தெரிஞ்சுன்னா நீ ஒரு தப்பானவன், நீ ஒரு கேவலமான பொம்பளை பொறுக்கின்னு இந்த வீட்டில் இருக்கிறவங்க அடுத்த நிமிஷம் இந்த கல்யாணத்தையே நிறுத்திடுவாங்க. நீ இப்போ இவங்க ரூமில் அத்துமீறி நுழைஞ்சது தெரிஞ்சா வசந்த் ஒன்று சும்மா விடுவானா? நீ தான் இவங்கக்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தன்னு ஆகாஷுக்கு தெரிஞ்சா அவன் உனக்கு என்கவுண்டரே பண்ணிடுவான். அந்த வசந்த் வேற எப்படா இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு காத்துட்டு இருக்கான். அவனுக்கு நீயே வழியை ஏற்படுத்தி கொடுக்குறியா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? அகிலா ஆவேசத்தில் தன் கைகளை ஆட்டி பேசினாள். இன்னொரு விஷயம் தெரியுமா? அந்த ஆகாஷ் இன்னும் வெளியே போகவே இல்லை. நான் ஜன்னல் வழியாக பார்த்துட்டு இருந்தேன். அவன் வெளியே போகிறது போல போய் பக்கத்து சந்தில் வண்டியை குறுக்கா திருப்பி இங்கே தான் வாரான். நீ அவங்கிட்ட மாட்டி இருந்த நம்ம மொத்த உழைப்பும் சொதப்பி இருக்கும். கொஞ்சமாவது புத்தியோடு நடந்துக்க அண்ணா. வர்ஷினி அழுது கொண்டே தன் மகன் மகிழை அணைத்திருக்க அகிலா அவளை பார்த்து நக்கலாக சொன்னாள். என்ன வர்ஷினி, உன்னை காப்பாற்றிட்டேன்னு நினைக்காத. இப்போ உன்னை காப்பாற்றினது உன்னை ஒவ்வொரு நாளும் அணுவாக அழ வச்சு சித்திரவதை பண்ணுறதுக்கு தான். என் அண்ணனோட வாழ்க்கையை அழைச்ச நீ எப்படி சந்தோஷமாக இருக்கலாம்? அன்னைக்கு மட்டும் நாங்கள் சரியான நேரத்தில் என் அண்ணனை பார்க்கலன்னா இந்த நேரம் அவர் செத்து போயிருப்பார். என் அண்ணனை சூசைட் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துட்டேல, உன்னை நான் சும்மா விடுவேன்னு நினைக்காத. அஸ்வின் ஆவேசமாக, அகிலா எனக்கு வெறி அடங்கலடி, இவளை பார்த்தாலே எனக்கு பைத்தியம் பிடிக்குது என்றான். வாயை மூடு அண்ணா, திருப்பி திருப்பி அதையே சொல்லாத. முதல்ல இந்த கல்யாணத்தை நடத்துகிற வழியை பாரு, அதுக்கு அப்புறம் உன் ஆசையை பார்த்துக்கலாம் என்று சொல்லும்போதே அகிலாவின் முகத்தில் ஒரு புதுவிதமான பயம் தெரிந்தது. அஸ்வின் குழப்பத்துடன், ஏன், என்ன ஆச்சு? இப்போ கல்யாணம் நடக்கிறதுல என்ன பிரச்சனை வரப்போகுது? மண்டபம் ஃபுல்லாக நம்ம ஆளுங்க இருக்காங்க. நம்மளை மீறி இவங்க எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு நீ தேவையில்லாமல் டென்ஷன் ஆகுற அகிலா என்று கேட்டான். மண்டபத்துக்குள்ளே நம்ம ஆளுங்க இருக்காங்க சரி, அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏதோ ஆகாஷுக்கு வேண்டாத ஒரு பெரிய ரவுடி குரூப் மண்டபத்துக்குள்ளே புகுந்துட்டாங்களாம். இப்போது இந்த புது குரூப் ஏதோ பிரச்சனை பண்ணி கல்யாணத்தை நிறுத்த போகிறதா ஒரு தகவல் வந்துச்சு. அவங்க ஆகாஷை பழி தீர்க்க வந்திருக்காங்களாம். அரசல் புரசலாக மண்டபத்தில் பேசிக்கிறாங்க. பிரச்சனை வரதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் இல்லை, ஆனால் கல்யாணம் முடிஞ்சாகணும், அதுதான் எனக்கு இப்போ முக்கியம். வா போலாம் என்று அஸ்வினை அழைத்து கொண்டு அகிலா வெளியேறினாள். அறையில் வர்ஷினியும் மகிழும் மட்டுமே இருந்தனர். வர்ஷினி தன் மகன் மகிழை இறுக கட்டி அணைத்து ஓ என்று கதறி அழுதாள். மகிழ், என்னோட வாழ்க்கை இப்படி சாக்கடையாக ஆயிடுச்சே. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருந்தா அடுத்த நிமிஷமே நான் என் உயிரை மாச்சிருப்பேன். ஆனால் உனக்காக நான் வாழ்ந்து தானே ஆகணும் என் செல்லமே என்று கதறி அழுதாள். என்னோட வாழ்க்கையில் இப்படியெல்லாம் பிரச்சனை வரும்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்லடா. நான் எந்த தப்புமே பண்ணலை, ஆனாலும் எனக்கு வந்திருக்க நிலைமையே பார்த்தியா?
சரியாக அந்த நேரத்தில் ஆகாஷ் அறைக்குள் நுழைந்தான். வர்ஷினியின் கலைந்த உடைகளையும் சிவந்த முகத்தையும் பார்த்ததும் அவனுக்கு ரத்தம் கொதித்தது. வர்ஷு, என்ன ஆச்சு? ஆகாஷை பார்த்ததும் வர்ஷினி ஒரு வார்த்தை கூட பேசாமல் அழுகையை அடக்க முடியாமல் கதறி அழுதாள். ஆகாஷ் அவளை பிடித்து, என்ன வர்ஷு, உங்ககிட்ட தான் கேட்குறேன், எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்க? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அம்மா திட்டுனாங்களா? இல்லைனா அப்பா ஏதாவது சொன்னாங்களா? சொல்லு வர்ஷு, எதுனால என்கிட்ட சொல்லு என்றான். வர்ஷினி அழுது கொண்டே ஆகாஷை கட்டி அணைத்தாள். ஆகாஷ், அந்த அஸ்வின் அவன் என்னோட ரூமுக்குள்ளே வந்து என்கிட்ட தப்பாக நடக்க பார்க்குறான் ஆகாஷ், என்னால் தாங்க முடியல. இதை கேட்டதும் ஆகாஷுக்கு ஆத்திரம் தலைக்கேறியது. அவன் தன் கை முஷ்டியை சுருட்டி அங்கிருந்த சுவரில் ஓங்கி குத்தினான். அந்த அஸ்வினுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். அவன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கான்? ஒரு போலீஸ்காரன் பொண்டாட்டி மேலேயே கை வைப்பான் அவன் என்று கத்திக்கொண்டே வெளியே போக முயன்றான். வர்ஷினி ஓடி சென்று அவனது கையை பிடித்து தடுத்தாள். ஆகாஷ் ப்ளீஸ், எதுவும் பண்ணாதுங்க. மண்டபம் ஃபுல்லாக அஸ்வினோட ஆளுங்க இருக்காங்க. கல்யாணம் மட்டும் தடையாச்சுன்னா அவங்க எல்லாரையும் கொன்னுடுவாங்க. எனக்கு பயமாக இருக்குது. ஆகாஷ் ஆவேசமாக, வர்ஷு, மண்டபத்தில் அஸ்வினோட ஆளுங்க மட்டும் இல்லை, அந்த விக்கியும் அவன் ஆளுங்களும் உள்ளே தான் இருக்காங்க. எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. நான் அந்த அஸ்வினை சும்மா விட போகிறதே இல்லை. நீ இங்கேயே இரு என்று சீறினான். வர்ஷினி கெஞ்சினாள். ஆகாஷ் ப்ளீஸ், இப்போ இங்கே நாம் மட்டும் இல்லை, 2 குடும்பமே இருக்குது, குழந்தைங்க இருக்காங்க. யார் யார் எப்படி இருக்காங்கன்னு தெரியாது, கொஞ்சம் அமைதியாக இருங்க. அஸ்வின் எங்கே போயிட போகிறான்? கல்யாணம் முடிஞ்சதும் அவன் நம்மக்கிட்ட தானே வந்தாகணும். அப்போ பார்த்துக்கலாம், ப்ளீஸ் இப்போ எதுவும் பண்ணாதுங்க. ஆகாஷுக்கு கோபம் இப்போது வர்ஷினி பக்கம் திரும்பியது. அவன் அவளை ஒரு பார்வை பார்த்தான். வர்ஷு, நீ எதுக்கு எப்போ பார்த்தாலும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க? இப்போவே இந்த பிரச்சனையை பேசி தீர்த்துட்டா அதோட கல்யாணம் நின்றுடும். அகிலா உன்னை பழி வாங்கத்தான் வாரான்னு சொல்கிற, ஆனால் அப்புறம் ஏன் இந்த கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிற? அன்னைக்கு என்னடானா நகைக்கடையில் வச்சு அவன் தான் என்கிட்ட சண்டைக்கு வந்தான். அப்போ கூட நீ என்ன அவன்கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்ன. இப்போ உன்னோட ரூமுக்குள்ளேயே வந்து அவன் அசிங்கமாக நடந்திருக்க பார்த்துருக்கான். அப்போவும் என்ன அமைதியாக இருக்க சொல்கிற? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் வர்ஷு? நீ எதுக்காக இப்போ கூட அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற? ஏன் நான் அவனை அடித்தா உனக்கு வலிக்குமா என்று அவன் இடியென கேட்டான். வர்ஷினியின் இதயமே ஒரு நொடி நின்றது போல இருந்தது. தன் கணவன் தன்னை சந்தேகப்படுவது போல கேட்கும் அந்த வார்த்தைகளை கேட்டு அவளது கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. ஆகாஷ், ஆகாஷ், என்ன பேசுறீங்க நீங்க என்று கேட்டவள் கண்ணீர் வழிய அப்படியே சிலையாக உறைந்து நின்றாள். அவளது மௌனம் அந்த அறையை மேலும் ரணமாக்கியது. அந்த அறையின் சுவர்கள் இடிந்து விழுவது போன்ற ஒரு நிசப்தம் அங்கே நிலவியது. அவர்களின் இதய துடிப்பு கூட அந்த அமைதியில் ஒரு பெரும் ஓசையைப் போல் கேட்டது. ஆகாஷின் வாயிலிருந்து வந்த அந்த ஒற்றை சொல் வர்ஷினியின் ஆன்மாவை அப்படியே உயிரோடு பிளந்தது. வர்ஷினிக்கு வார்த்தைகள் வெளியே வரவில்லை. அவளது தொண்டை ஏதோ ஒரு பாரமான பாறையால் அடைக்கப்பட்டது போல இருந்தது. கண்கள் கலங்கி கண்ணீர் மடமடவென அருவி போல கன்னங்களில் வழிந்து அவளது பட்டு சேலையை நனைத்தது. அவளால் மூச்சு விடக்கூட முடியவில்லை. கனவுலகில் இருக்கிறோமா இல்லை நிகழ்காலத்தில் இருக்கிறோமா என்பது கூட அவளுக்கு மறந்து போனது. அவள் திக்கி திணறி நடுங்கும் குரலில் பேசத் தொடங்கினாள். என்ன ஆகாஷ் பேசுகிறீங்க நீங்கள்? என் காதுகளையே என்னால் நம்ப முடியல. உண்மையாகவே நீங்கள் தான் பேசுகிறீங்களா? நான் தான் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேனே. இத்தனை வருஷம் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரின்னு வாழ்ந்திருக்கோம். ஆனால் நீங்கள் இப்படி ஒரு வார்த்தையை கேட்டால் அதுக்கு என்ன அர்த்தம் ஆகாஷ்? நீங்கள் உண்மையாகவே என்னை தப்பானவளாக நினைக்கிறீங்களா? என் மேலே இருந்த நம்பிக்கை இவ்வளவுதானா? இத்தனை நாள் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை உங்களோட இந்த ஒரு வார்த்தையால் பொய்யாக்க போகிறீங்களா? ஒரு உறவுக்குள்ளே சந்தேகம் வந்தால் அந்த உறவே அழிஞ்சிடும்னு நீங்கள் தானே ஆகாஷ் எப்பவும் சொல்லுவீங்க. ஆனால் இந்த நிமிஷம் நீங்கள் பேசுகிறதுக்கு என்ன அர்த்தம் ஆகாஷ்? வர்ஷினியின் குரலில் இருந்த அந்த வலி அந்த அறையின் ஒவ்வொரு மூலையிலும் எதிரொலித்தது. ஆனால் ஆகாஷின் மனமோ ஆத்திரத்திலும் தான் ஏமாற்றப்பட்டோமே என்ற விரக்தியிலும் தகித்து கொண்டிருந்தது. அவன் தன் முகத்தை சொல்ல முடியாத கோபத்தோடு திருப்பிக் கொண்டான். அவனது கை முஷ்டிகள் நரம்பு புடைக்க இறுகியிருந்தன. ஆமா வர்ஷு, ஆமா, நீ இப்போ நடந்துக்கிற விதம், பேசுகிற பேச்சு, எதுக்கெடுத்தால் அந்த அஸ்வினுக்கு வக்காலத்து வாங்குறது, இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படித்தான் தோணுது. என்னோட போலீஸ் மூளைக்கு வேற எப்படி தோணணும்னு நீ எதிர்பார்க்குற? உண்மையை சொல்லு, உன் மனசில் இன்னும் அவனுக்கு இடம் இருக்கா என்று அவன் இடியென முழங்கினான். வர்ஷினி அவனது விழிகளை உற்று பார்த்தாள். ஏன் ஆகாஷ், ஏன்? இவ்வளவு காலம் நல்லாத்தானே இருந்தோம். ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி தரந்தாழ்ந்து பேசுகிறீங்களே. நம்ம காதலுக்கு நீங்கள் கொடுக்குற விலை இதுதானா? நான் உங்கள் பொண்டாட்டி ஆகாஷ், மகளோட அம்மா.
எதுடி சின்ன விஷயம் என்று ஆகாஷ் ஆவேசமாக திரும்பினான். அவனது கண்கள் சிவந்து நெருப்பு பிளம்பாக மின்னின. ஒருத்தன் என்னோட பொண்டாட்டி இருக்கிற ரூமுக்குள்ளே அத்துமீறி வந்து அவகிட்ட தப்பாக நடக்க பார்க்குறான். அதை புருஷங்காரன் நான் தட்டி கேட்கக்கூடாதுன்னு நீ தடுக்கிறியே, இது உனக்கு சின்ன விஷயமா? இதை நான் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? எவனுக்கடி ரத்தம் கொதிக்காது? நீ அமைதியாயிருன்னு சொல்கிறதுலையே தெரியுது உன் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று உறுத்துதுன்னு. கல்யாணம் ஆன அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்னேன், நமக்குள்ளே எந்த ஒரு ரகசியமும் இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் நீ இத்தனை வருஷமாக இந்த அஸ்வினோட விஷயத்த ஒரு ரகசியமாக மறைச்சி வச்சிருக்க. ஆனால் இப்போ அதுக்கு ஏதோ காரணம் சொல்லி சமாளித்தேன். சரின்னு நான் அதை விட்டுட்டேன். ஆகாஷ், ஆகாஷ் என்ன சொல்கிறீங்க? நான் தான் என்ன நடந்துச்சுன்னு எல்லாமே உங்ககிட்ட சொன்னனே. அப்புறமா இப்படி அந்த பழைய விஷயத்தை பற்றி பேசுகிறது சரியில்லை ஆகாஷ். ஓஹோ, அது பழைய விஷயம் இல்லை. சரி சரி, அப்போ நான் புது விஷயத்தை பற்றி பேசட்டா? புது விஷயத்தை பற்றியே பேசுகிறேன். அவன் அவளை நெருங்கி அவளது தோள்களை பிடித்து உலுக்கினான். அவளது கைகள் அவனது பிடியில் வலித்தன. அவன் நம்ம வீட்டுக்குள்ளேயே உன்னோட பெட்ரூமுக்குள்ளே வந்திருக்கானே, வந்துட்டு எங்கிட்டயே வந்து நக்கலாக சொல்கிறான் நானும் உன்னோட பொண்டாட்டியும் தனியாக இருந்தோன்னு. என்னோட அம்மா வேற ஆமாடா அவங்க ரூமுக்குள்ளே தனியாக இருந்து பேசிகிட்டு இருந்தாங்கன்னு சாட்சி சொல்கிறாங்க. ஆனால் என் பொண்டாட்டி நீ இத்தனை நாள் வரைக்கும் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலையே. இதுக்கெல்லாம் என்னடி அர்த்தம்? நான் ஒரு முட்டாள்னு நினச்சியா? நடப்பவை அனைத்தும் வர்ஷினிக்கு ஒரு பயங்கரமான கனவு போல இருந்தது. ஆகாஷ் விடவில்லை. மீண்டும் ஒரு ஈட்டியை வீசினான். வர்ஷு, நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. உனக்கு உண்மையாகவே அந்த அஸ்வினை பிடிச்சிருக்கா? அவன் மேலே உனக்கு இன்னும் ஏதோ ஒரு பழைய ஃபீலிங் இருக்கா? அதான் அவனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு என்ன தடுக்கிறியா? இந்த வார்த்தை வர்ஷினியின் இதயத்தை இரண்டாக உடைத்தது. அவளுக்கு அழுகை கூட வரவில்லை. உடல் மரத்து போனது. கைகள் நடுங்கத் தொடங்கின. என்ன என்ன ஆகாஷ் சொல்கிறீங்க? என்னோட கர்ப்பையே சந்தேகப்படுறீங்களா? நான் உங்களுக்காக வாழ்ந்த ஒவ்வொரு நிமிஷமும் பொய்யா? நாம் இத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை பொய்யா? நமக்குள்ளே இருந்த தாம்பத்தியம் பொய்யா? என்னை இவ்வளவு கேவலமாக பார்த்துட்டு எப்படி ஆகாஷ் உங்களால் எப்பவும் போல சிரித்து பேச முடிஞ்சுது? இப்படி என்ன சந்தேகப்பட்டதுக்கு அப்படியே கொண்டு போட்டிருக்கலாம்ல ஆகாஷ். இப்படி ஒரு வார்த்தையை கேட்கிறத விட சாகிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்காது. ஏ லூசு, நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு புரியுதா புரியலையா? அவன் கடைசியாக நம்ம வீட்டுக்கு துணி எடுக்க துணிக்கடைக்காரரை கூட்டிகிட்டு வந்த அன்னைக்கு நம்ம பெட்ரூமுக்குள்ளே வந்து ஒன்று தனியாக மீட் பண்ணி பேசினானா இல்லையா? உண்மையை மட்டும் சொல்லு என்று ஆகாஷ் கர்ஜித்தான். வர்ஷினி தலை குனிந்து ஆமாம் ஆகாஷ் பேசினான். ஆனால் அது வேற. நாங்கள் ரெண்டும் தனியாக ரூமுக்குள்ளே இருந்து கொஞ்சிட்டோன்னு இருக்குல்ல. அவன் எப்பவும் போல் என்னை மிரட்டுறதுக்கு தான் உள்ளே வந்தான். பாத்தியா என்று ஆகாஷ் வர்ஷினியை பார்த்து சிரித்தான். அந்த சிரிப்பில் வலி இருந்தது. நீங்கள் ரெண்டு பேரும் தனியார் ரூமுக்குள்ளே இருந்திருக்கீங்க. என் அம்மா சொல்கிறாங்க. ஆனால் நீ ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலை. நீங்கள் என்ன பேசுனீங்க என்ன பண்ணினீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீ ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. ஆகாஷ், அவன் ரூமுக்குள்ளே வந்தான், தேவையில்லாமல் பேசுகிறான், ஒரு சின்ன தகவல் கொடுத்துருக்கலாம் இல்ல. ஆனால் நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட அதை பற்றி வாய் திறக்கலை. சரிடி, ஏதாவது பேசணுன்னா வெளியே இருந்து பேசியிருக்கலாம்ல. அது என்ன ரூமுக்குள்ளே தனியாக இருந்து பேச்சு? ஆகாஷ், என்ன நடந்ததுன்னு தெரியாமல் பேசாதுங்க. நான் ரூமுக்குள்ளே இருந்தப்போ அவன் தான் சடனாக ரூமுக்குள்ளே வந்துட்டான். நான் ஒன்றும் என்னோடய ரூமுக்குள்ளே வான்னு அவனை வெத்தலை பார்க்க வச்சு கூப்பிடலை. சரிடி, நீ கூப்பிடலை, அவன் உள்ளே வந்தான் இல்லை. நீ எல்லாமே வெளியே வந்திருக்க வேண்டியது தானே, அதை ஏன் செய்யலை? எந்த இளவும் பண்ணி தொலைக்கலை. அன்னைக்கு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லி இருக்கலாம்ல, அதையும் பண்ணலையே. ஏன்? இத்தனை நாள் நீயே வந்து சொல்லுவேன்னு நான் காத்துட்டு இருந்தேன். ஆனால் நீ வாய் திறக்கவே இல்லை. ஒருவேளை அவனோட ரகசியத்தை பாதுகாக்கிறது உனக்கு முக்கியமாக போச்சா வர்ஷினி? அன்னைக்கு நகைக்கடைக்கு அவன் வரனால தான் வரலன்னு சொன்னேன். உண்மையிலேயே அவன் அங்கே இருந்ததுனால வரலையா? இல்லை நான் வந்து உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில டிஸ்டர்பாக இருப்பேன்னு நினச்சி வரலையா? பித்து பிடித்தவன் போல ஆகாஷ் பேசினான். வர்ஷினி கதறி அழுதாள். ஆகாஷ், அதுக்கப்புறம் நடந்த பிரச்சனையில் நான் அவன் ரூமுக்குள்ளே வந்த விஷயத்தை சுத்தமாக மறந்துட்டேன். நான் வேணும்னு எதையுமே மறைக்கல ஆகாஷ். மகிழ் மேலே சத்தியமாக நான் தப்பு பண்ணலை. அது எப்படி மறக்கும்? அது எப்படி மறக்கும் வர்ஷினி? எனக்கு புரியல என்று ஆகாஷ் சீறினான். ஒருத்தன் பெட்ரூமுக்குள்ளே வந்து பேசிட்டு போயிருக்கான். அது எப்படி ஒரு பொண்ணுக்கு மறக்கும்? எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயம் மறக்காது வர்ஷினி. நீ எதையோ மறைக்கிற, அது மட்டும் எனக்கு தெளிவாக தெரியுது. நீ அவனை பாதுகாக்க நினைக்கிற, அதுதானே உண்மை? வர்ஷினி கோபத்திலும் வேதனையிலும் கேட்டாள். சரி ஆகாஷ், உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குல்ல. அடுத்த நிமிஷமே நீங்கள் என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. ஏன் கேட்காம இத்தனை நாள் மனசில் வஞ்சகத்தை வச்சுருந்தீங்க? நீங்கள் கேட்டிருந்தா நான் அன்னைக்கே சொல்லியிருப்பேன்ல. ஆகாஷுக்கு ஆத்திரம் உச்சந்தலைக்கு ஏறியது. மீண்டும் தனது உள்ளங்கையால் அறையின் சுவற்றை ஓங்கி ஒரு குத்து விட்டான். தோம் என்ற சத்தத்தில் அந்த அறையே அதிர்ந்தது. வர்ஷு,
நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியுதா இல்லையா? நான் அதை பற்றி கேட்டனா கேட்கலையாங்கிறது இப்போ பிரச்சனை இல்லை. நீ ஏன் அந்த விஷயத்த என்கிட்ட இருந்து மறைச்ச? அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் நீ ஏன் அவங்கிட்ட என்ன மன்னிப்பு கேட்க சொன்ன? இப்போவும் ரூமுக்குள்ளே அத்துமீறி நுழைஞ்சான்னு சொல்கிற. ஆனால் இப்போவும் நீ ஏன் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற? அப்போ உங்கள் 2 பேருக்கும் இடையில என்ன இருக்குது? சொல்லுடி சொல்லுடி என்று மீண்டும் ஒரு இடியை அவளது நெஞ்சில் இறக்கினான். வர்ஷினி அப்படியே தரையில் அமர்ந்தாள். அவளது உலகம் சுழன்றது. தன் கணவன் தன்னை ஒரு குற்றவாளியைப் போல பார்ப்பதை அவளால் தாங்க முடியவில்லை. மகிழ் ஒரு பக்கம் அழுது கொண்டிருக்க, மறுபக்கம் தன் வாழ்வாதாரமான கணவனே தன்னை சந்தேகத்தின் முள் கொண்டு குத்தி கொண்டிருப்பதை அவளால் ஜீரணிக்கவே முடியவில்லை. ஆகாஷ், நீங்கள் போலீஸ்காரனா என்கிட்ட விசாரணை நடத்துகிறீங்களா இல்லை என்னோட புருஷனா பேசுகிறீங்களா? உங்கள் கண்ணுக்கு நான் அவ்வளவு கேவலமாக தெரிகிறேனா? அஸ்வினுக்கும் எனக்கும் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ நான் பயந்தது அவனுக்கு இல்லை, நம்ம குடும்பத்துக்காகத்தான் நான் உங்களை தடுக்கிறேன். ஆனால் நீங்கள் என்னோட கேரக்டரையே அசிங்கப்படுத்திட்டீங்க என்று கதறி அழுதாள். அவர்களது வாக்குவாதம் அந்த அறையின் அமைதியை குலைத்து ஒரு பெரும் புயலாக மாறிக்கொண்டிருந்தது. ஆகாஷின் சந்தேக கண்கள் வர்ஷினியை துளைக்க, வர்ஷினி தன் நீதியை நிரூபிக்க முடியாமல் கண்ணீரில் கரைந்து கொண்டிருந்தாள். இந்த பிரச்சனைகளுக்கு இடையில் திடீரென்று மண்டபத்தில் ஒரே சலசலப்பு. ஒரு மிக்கி மவுஸ் பொம்மைக்குள் மறைந்திருந்த விக்கி சடாரென வெளியே வந்து ஆகாஷின் அம்மாவை பிடித்து கொண்டான். இனி விக்கியிடமிருந்து ஆகாஷ் தனது குடும்பத்தை காப்பாற்றப் போவது எப்படி? இவ்வளவு பிரச்சனைகளுக்கிடையில் வசந்தின் திருமணம் நடைபெறுமா? இவர்கள் வாழ்க்கையில் மீண்டும் வசந்தம் வீசுமா?